கரூரில் நடந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து இயக்குனர் பேரரசு ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதில் அளிக்க வேண்டிய சூழல் உருவானது. விஜய் விமான நிலையத்தில் சிரித்தபடி எடுத்த புகைப்படம் இணையத்தில் பரவியதால் அதை பற்றிய கேள்வி எழுந்தது. அதற்கு பேரரசு, அந்த வீடியோ புதியது அல்ல, பழையது. சிலர் தவறாக பரப்புகிறார்கள் என்று விளக்கமளித்தார். ஆனால் அடுத்த கேள்வி இன்னும் சிக்கலானதாக இருந்தது. விஜய் சம்பவ இடத்திற்கு சென்றிருக்க வேண்டுமா என நிருபர் கேட்டபோது பேரரசு சற்று விரிவாக பதிலளித்தார். முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர்கள் போகலாம். அவர்களுக்கு அதிகார பலம், காவல்துறை பாதுகாப்பு இருக்கிறது. ஆனால் விஜய்க்கு அது இல்லை. அவர் அரசுக்கு எதிராக குரல் கொடுத்து வருபவர். அப்படி இருக்க அங்கு சென்றிருந்தால் பாதுகாப்பு சிக்கல்கள் எழுந்திருக்கும் அபாயம் இருந்தது என்றார். இத்துடன் அவர் தனது கருத்தை வலுப்படுத்த வரலாற்று நிகழ்வை எடுத்துக்காட்டினார். எம்ஜிஆர் மறைந்த போது கலைஞர் அஞ்சலி செலுத்தவில்லை. காமராஜருக்கு சென்றார், ஆனால் எம்ஜிஆருக்கு போகவில்லை. சூழலை கணிக்க முடியாததால் அப்படி செய்தார். அதுபோல விஜயும் அங்கு செல்ல முடியாது என்று குறிப்பிட்டார். ஆனால் இதுவே பேரரசுக்கு எதிராக பெரும் சர்ச்சையை கிளப்பியது. நெட்டிசன்கள் உடனடியாக வரலாறு தெரியாமல் பேசக்கூடாது. உண்மையில் 1987 டிசம்பர் 24 எம்ஜிஆர் மறைந்ததும் கலைஞர்தான் முதலில் அஞ்சலி செலுத்தினார். செங்கல்பட்டில் ரயிலில் இருந்து இறங்கி அதிகாலை 4 மணிக்கே எம்ஜிஆர் இல்லத்திற்கு வந்தார் என்று சான்றுகளுடன் பகிர்ந்தனர். இதனால் விஜய் சம்பவ இடத்திற்கு செல்லாததற்கான பேரரசின் பாதுகாப்பு காரணம் சிலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் எம்ஜிஆர் குறித்து அவர் கூறிய தவறான தகவல் கடுமையான எதிர்ப்பை தூண்டி சமூக ஊடகங்களில் அவரை விமர்சிக்கும் குரல் அதிகரித்தது.